ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து கவுன்சிலிங் மெமோ வந்துருச்சு. எல்லோரும் டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்ருப்பீங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, என் நம்பர் வந்திருக்கு, நான் மெமோ எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் கவுன்சிலிங் நல்லபடியாக அட்டன் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணணுன்ட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் நம்பர் மட்டும் அதில் வரவே இல்லை, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெக்ஸ் ஆகிருப்பீங்க. டிஎன்பிஎஸ்சியை படிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சுருப்பீங்க. பேசாமல் வேலைக்கு போயிடலாமா அப்படின்லாம் யோசிச்சுருப்பீங்க. உங்களை மாதிரி இருக்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டுமே கூட அவன் நம்பர் வரல அப்படி சொல்லிட்டு என்னால் இதுக்கப்புறம் ட்ரை பண்ண முடியாது, எனக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ஜாபுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. இதில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் ஒரு கொஷின் போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் மார்க் வந்திருக்கும், நம்பர் வந்திருக்கும், 5 கொஷினில் விட்டவங்க, 3 கொஷினில் விட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு புரியுது. ஏன்னா 2013 நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு மார்க் இருந்தால் நான் டெட்டில் பாஸ் ஆகிருப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸ் போல் நானும் இன்றைக்கி ஜாபில் இருந்திருப்பேன். பட் என்னால் எனக்கு பிடிச்ச ஜாபை வாங்க முடியாமல் போயிடுச்சு. நீங்கள் தான் ஜாப் வாங்கிட்டீங்களேன்னு சொல்லலாம். ஆமாம், நான் வாங்கினேன். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் பண்ண தப்பு என்னென்னா, எனக்கான ஒரு எய்மை நான் தெளிவாக முடிவு பண்ணவே இல்லை. டீச்சிங் ஜாப் வந்துடும் வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் டிஎன்பிஎஸ்சிக்கு வந்தேன். டிஎன்பிஎஸ்சிக்கு வந்த அப்புறமும் கூட அதை பற்றி முழுசாக தெரிஞ்சிக்காமல் ஆனுவல் பிளானர்னால் என்ன, அது எப்போ வரும், எந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த ஒரு ஐடியாவும் இல்லாமல் எல்லாரையும் போல் நானும் குரூப் 4க்கே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். உங்களை நம்பாமல், உங்கள் திறமையை நம்பாத, அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்புகிறவங்களா இருந்தால் தயவு செஞ்சு டிஎன்பிஎஸ்சி பக்கம் திரும்பி கூட பார்க்காதீங்க, கிளம்பிடுங்க. ஏன்னா பாதி கிணறு தாண்டிட்டீங்க. இன்னும் இருக்கிறது ஆல்ரெடி நீங்கள் பண்ண தப்பை ரெக்டிஃபை பண்ணி உங்களோட எய்மை அச்சீவ் பண்ணுறது மட்டும்தான். ஆனால் நீங்கள் எடுக்கிற இப்போ தப்பான முடிவால் இத்தனை வருஷம் நீங்கள் பட்ட கஷ்டம் முழுசுமே வேஸ்ட்டாக போயிடும். எனக்கு பிடிச்ச ஒரு குட்டி கதையை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சாத்தானோட தலைவன் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க வந்துச்சான். சுற்றி பார்த்துட்டு ரொம்ப விரக்தியோடு திரும்ப சாத்தான் உலகத்துக்கே போச்சான். அங்கே இருக்க சாத்தான்கள் எல்லாமே, என்னாச்சு தலைவரே, எதனால் சோகமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அதுக்கு உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களுமே கெட்டவங்களாம் இல்லை, 90% மேலே நல்லவங்களாக தான் இருக்காங்க, ஒரு 10% மட்டும்தான் கெட்டவங்களாக இருக்காங்க. இப்படி இருந்தால் எப்படி நான் அந்த உலகத்தை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சான். அப்போது இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டினாங்களாம். ஒவ்வொரு சாத்தானும் எழுந்திரிச்சு ஒவ்வொரு ஐடியா சொல்ல ஆரம்பிச்சுதான். அதில் ஒரு சாத்தான் ஃபஸ்ட்டு எழுந்து, நான் இந்த உலகத்துக்கு போயிட்டு எல்லா மனசுலையும் ஆசையை தூண்டி விடுறேன், ஆசையின் மூலமாக அவனுக்குள்ளே நிறைய கெட்ட புத்தி வர ஆரம்பிச்சிடும், ஸோ நம்ம ஈஸியாக இந்த உலகத்தை அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லித்தான். அதுக்கு உடனே இன்னொரு சாத்தான் எழுந்திரிச்சு, என்ன இந்த உலகத்துக்கு அனுப்புங்க, நான் போயிட்டு அவங்களுக்குள்ள பொறாமையை உருவாக்குறேன், பொறாமை வந்துட்டாலே போதும், தன் சொந்தத்துக்குள்ளேயே அவங்க பொறாமப்பட ஆரம்பித்தாங்கன்னா ஈஸியாக நம்ம உலகத்தை அழிச்சிட முடியும் அப்படின்னு ஒரு சாத்தா சொல்லிச்சா. இப்படியே மாறி மாறி ஒவ்வொரு சாத்தானா, நான் போய் காமத்தை தூண்டுறேன், அறியாமை, சோம்பல், கோபம் அப்படின்ட்டு ஒவ்வொரு நம்மளுடைய மனவீழ்ச்சியை பற்றியும் சொல்லி, நான் இது மூலமாக இந்த உலகத்தை அழிக்க முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துச்சான். ஆனால் இந்த சாத்தானோட தலைவருக்கு எதுலேயுமே திருப்திகரமாக இல்லையாம். அப்போது ஒரு சாத்தான் எந்திரிச்சு, என்ன இந்த உலகத்துக்கு அனுப்புங்க, நான் போயிட்டு அங்கே எந்த வீட்டில் பசங்க படிக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க என்னெல்லாம் பண்ணணும், எப்படி படிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்க என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு சாத்தனோட தலைவன், நீ இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தா அவங்க வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பிச்சிடுவாங்க, அதுக்கப்புறம் எப்படி நான் அந்த உலகத்தை அழிக்கிறதுன்னு சொல்லி கேட்டுச்சான். அதுக்கு அந்த சாத்தான் சொல்லிச்சான், நான் இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசி பக்கத்தில் நீ இந்த வேலையெல்லாம் நாளைக்கு செஞ்சால் போதும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். இதை தான் இங்கிலீஷில் ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வேலையை தள்ளி வைக்கிற பழக்கம். இந்த ஒரு பழக்கம்தான் நம்ம வாழ்க்கையை வெற்றியை நோக்கி நகர விடாமல் நம்மளை தடுக்குது. ஸோ இன்றைக்கி தெளிவாக ஒரு முடிவெடுங்க. இந்த 2025 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை தரணும்னு முடிவு பண்ணிங்கன்னா வேலையை தள்ளி போடுறது நிறுத்துங்க. நமக்குள்ளே இருக்க அந்த சாத்தானை ஒழித்து நம்மளோட வெற்றி வழியை உருவாக்குங்க. இல்லை எனக்கு படிக்க என்னமே வரல அப்படிங்கிறீங்களா, உங்களை அவமானப்படுத்தினவங்கள நினச்சி பாருங்கள்.
உங்கள் பேரண்ட்ஸை நினச்சி பாருங்கள், உங்கள் ஃபேமிலியை நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். அவங்க முன்னாடி ஜெயிச்சு நீங்கள் வாழ்ந்து காட்டணும். அடுத்த வருஷம் நீங்களும் கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரி ஆக முடியும். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.